presentation of statistical data. நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை நம்ம டேபிளா ப்ரெசென்ட் பண்ணலாம், இல்லைன்னா கிராஃபா ப்ரெசென்ட் பண்ணலாம். இங்க வந்து கிராஃப் இல்லைன்னா டயக்ராம்ல எப்படி ப்ரெசென்ட் பண்றது, அதுல என்னென்ன ஃபார்ம்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். நமக்கு டைப்ஸ் ஆஃப் டயக்ராம், நம்ம கிட்ட வந்து பார் டயக்ராம்ன்றத 1 டைமென்ஷனல்னு சொல்லலாம், 2 டைமென்ஷனல் ஏரியா டயக்ராம், 3 டைமென்ஷனல் வால்யூம் டயக்ராம், பிக்டோகிராம் ஆர் அண்ட் கார்டோகிராம். இதெல்லாம் வந்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் டயக்ராம்ஸ். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் பார் டயக்ராம். இந்த சிம்பிள் பார் டயக்ராம்ன்றது பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு பார் தான். இது இந்த ஒவ்வொரு பார் ஹாரிசாண்டலா நிக்கிற ஒரு பாருமே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இதுக்கான ரூல்ஸ் என்னன்னா, ஒரு பாருக்கும் அடுத்த பாருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். இது எப்பயுமே வெர்டிக்கல் பார் தான் நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். பட் ஹாரிசாண்டலாவும் இருக்கு. பட் மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது வந்து வெர்டிக்கல் பார். இந்த பார் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். பார்ஸ் கேன் பி கலர்டு டு மேக் த டயக்ராம் அட்ராக்டிவ். பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதுக்காக கலர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கேட்டகரிக்கல் வேரியபிளுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூல இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான். இப்போ அசாம்ல இவ்வளோ பீப்புள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இவ்வளோ பீப்புள் இருக்காங்க இப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பார் டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இதுதான் பிஸ்னஸ்ல யூஸ் பண்ற டயக்ராமா இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன், இந்த இயர்ல இந்த ப்ரொடக்ஷன். இப்போ நமக்கு அந்த டேட்டாவே டேபிளே பார்க்க வேண்டாம், இங்க பார்க்கும்போதே நமக்கு உடனே வந்து நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும் எந்த இயர்ல அதிகமான ப்ரொடக்ஷன் இருந்தது, விச் இஸ் 2015. மல்டிபிள் பார் டயக்ராம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, 2-3 விஷயத்த கம்பேர் பண்ணும்போது மல்டிபிள் பார் டயக்ராம். இங்கேயும் ஒரு மல்டிபிள் பார் டயக்ராமுக்கும் இன்னொன்னுக்கும் ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். இதோட மாடல் பாருங்க. இது வந்து அந்த டிஃப்ரெண்டான இதை காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட் கலர் இல்லைன்னா ஷேட் கொடுக்கணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் 2014ல ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ பிஃபோர் டேக்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு கலர் கொடுத்துருக்கோம் ப்ளூ கலர், ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நம்மளால கம்பேர் பண்ண முடியும், மல்டிபிள் பார் டயக்ராம்ல கம்பேர் பண்ண முடியும். எந்த இயர் வந்து அதிகமான டேக்ஸ் இருக்கு, பிஃபோர் டேக்ஸ் அதிகமா இருக்கா, ஆஃப்டர் டேக்ஸ் ப்ராஃபிட் அதிகமா இருக்கான்னு நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது சப்டிவைடட் பார் டயக்ராம். சேம் சிம்பிள் பார் டயக்ராமே டிவைட் ஆயிருக்கும், அதுக்குள்ளவே டிவைட் ஆயிருக்கும். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஆனுவலா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, கியூமுலேட்டிவா எவ்வளோ அமௌண்ட், அதே ஸ்கூல் 2ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்க, அடுத்தது லேபுக்கு ஸ்கூல் 1 எவ்வளோ, ஸ்கூல் 2 எவ்வளோ. இந்த மாதிரி ஒரு நிறைய சப்டிவிஷன் வித் 2-3 டேட்டா இருக்கும்போது நம்ம சப்டிவைடட் பார் டயக்ராம். ஸ்கூல் 1க்கு ஒரு பார், ஸ்கூல் 2க்கு ஒரு பார், ஒவ்வொன்றும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சப்டிவைட் பண்ணிட்டோம். பர்சன்டேஜ் பார், இங்க வந்து எல்லாமே 100% தான். அந்த 100% உள்ள டிவைட் பண்ணியிருக்கோம், சப்டிவைட் பண்ணியிருப்போம். பாருங்க ரெண்டுமே ஈக்குவல், பட் அதை வந்து டிவைட் பண்ணி வச்சிருப்போம். அடுத்து 2 டைமென்ஷனல் டீவியேஷன் பார். டீவியேஷன் பார்ன்றது பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல் டயக்ராம். 2 டைமென்ஷனல்ன்றது வந்து ஏரியா டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்தது நம்ம மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது பை டயக்ராம். இது சர்க்குலர் ஃபார்ம்ல இருக்கும், 360 டிகிரி. இதுவும் நமக்கு விஷுவலைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 174 பீப்புள் வந்து ஃபுட்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கிளாத்ல எவ்வளோ பேர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 3 டைமென்ஷன். 3 டைமென்ஷன்றதோட இன்னொரு பேர் வந்து வால்யூம். லாஸ்ட் பிக்டோகிராம்ஸ், கார்டோகிராம்ஸ். பிக்டோகிராம் கார்டோகிராம்ன்றதும் பிக்சர்ஸ் தான். இந்த பிக்சர்ஸ் வந்து நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். இங்க இது எப்படி இருக்குன்னு பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சுகர் கேன் மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. 2013ல 10 இருக்கு, அடுத்து 13 இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 10, ஒரு பிக்சர் ஒன்று வந்து ஒரு ஸ்டிக் வந்து ஒரு 10 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எதுல நமக்கு அதிகமா சேல் ஆயிருக்குன்னா 2017 அதிகமா சேல் ஆயிருக்கு. சாரி, பட் இங்க கொஸ்டின் வந்து pictogram gives below shows the number of persons who have traveled by train from Chennai to Rameshwaram on each day. ஸோ ஒவ்வொரு நாளும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணுவோம். சாரி, அது ரெண்டாவது. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சுகர் கேன் தான். சுகர் கேன் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ்.
ஸோ இங்கே சென்னையிலேருந்து ராமேஸ்வரம் ஒரு நாள் எவ்வளோ பேர், சண்டே எவ்வளோ பேர், மண்டே எவ்வளோ பேர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். தேர்ஸ்டேல தான் அதிகமான பீப்புள் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மைலின்றது 100%. ஸோ பிக்சர் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். இப்போ சாட்டர்டேல நமக்கு 700 பீப்புள்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, வெட்னஸ்டேல 400 பீப்புள். இதுதான் கார்டோகிராம்.